இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சூப்பரான சிம்பிளான ஆனியன் சப்பாத்தி தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சமா, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நல்லாவே ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி மாவு இப்போ எப்பயும் போல் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு எப்பயும் போல் நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பால் மட்டும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன், உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு எப்பயும் போல் தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் வந்து நம்ம நடுவில் வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரேன். நான் ஃப்ளாட்டாக நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதே போல் ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ லைட்டாக மேலே வந்து மாவு போட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சிக்கலாம் லைட்டாக. இப்போ இன்னொரு சைடும் லைட்டாக திருப்பிக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமாக மாவு போட்டு தேய்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தவால போட்டு எடுத்துடலாம். இதை பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி மாவு வந்து இதில் போட்டுடலாம். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ மேலாவில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான், எது வேணுமோ. நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடுறேன். இப்போ அதே போல் அந்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நெய்யை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நல்லா உப்பி வருது. இப்போ எல்லா சைடும் திருப்பி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரான ஆனியன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.